இந்த ஷால கிராமம் என்பது ஒரு வகையான கல். இந்த கற்கள் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த நேபாள நாட்டிலே ஓடக்கூடிய அந்த கண்டகி நதி அப்படின்னு சொல்லுவா. அந்த கண்டகி நதியிலே கிடைக்கக்கூடிய கற்களைத்தான் இந்த கூழாங்கல் மாதிரி இருக்கும் தெரியுமா? நம்ம ஊர்ல கூட நம்ம ஆறுல எல்லாம் பார்த்திருப்போம். இந்த ஆறுல நிறைய கூழாங்கல்லாம் ஓடி வரும். அந்த கூழாங்கல் எடுத்து பார்த்தா இது என்ன அழகா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் தெரியுமா? இது போன்ற கற்கள் அந்த நேபாள நாட்டிலே ஓடக்கூடிய இந்த கண்டகி நதியிலே கிடைக்கும். அந்த கண்டகி நதியிலே கிடைக்கக்கூடிய அந்த கற்களைத்தான் ஷால கிராம கற்கள் என்று வழிபடுகிறார்கள். இதுல என்ன சார் ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தோம்னா, இந்த கற்கள் அத்தனையுமே சாக்ஷாத் அந்த மகாவிஷ்ணுவினுடைய ஸ்வரூபமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஷால கிராமத்துல பார்த்தோம்னா, ஒண்ணுத்துல பார்த்தோம்னா சங்கினுடைய உருவம் இருக்கும், இன்னொன்னுத்துல பார்த்தா சக்கரத்தினுடைய உருவம் இருக்கும். இதெல்லாம் இயற்கையாகவே அமைந்திருக்கும். நாம போய் பதிய வைக்கிறது கிடையாது. அது இயற்கையாகவே அந்த இடத்திலே அப்படித்தான் அந்த கற்களானது கிடைக்கிறது. இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய அதிசயங்களிலே இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த இடத்திலே அந்த கல்லுல அந்த தெய்வ சாநித்தியம், அதுவும் அந்த சாக்ஷாத் மகாவிஷ்ணுவுடைய சாநித்தியம் நிறைந்ததுதான் இந்த ஷால கிராமம் அப்படின்னே சொல்றார்.